அப்படியே ஜபாவிலே ஜபாபிஷேகத்திலே சங்கிலி ஜபம் சொல்லிட்டு நீ கையை பிடிக்கல ஜபம் பண்ணும்போது கையை பிடிக்கணும் ஜெபிக்கும் போது கையை பிடிக்கணும் praise god hallelujah ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா துதிக்கிறோம் தகப்பனே எங்களை அதிகமாக நேசிக்கிறதான எங்கள் அன்பின் கர்த்தாவே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ராஜா அப்பா சர்வத்தில் சிருஷ்டித்தேன் தேவனே உமக்கு நன்றி தகப்பனே ஆதியும் அந்தமுமானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ராஜா அண்டா சரசரங்களை சிருஷ்டித்தேன் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே ஐந்து அப்பா வீணை கொண்டு 5000 பேருக்கு மேலாக தேவனே அப்பா எங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதான ராஜா எல்லா குறைகளை தகப்பனே நிறைவாய் மாற்றுகிறேன் ராஜா நிச்சயமாகவே முடிவு
எங்களுக்காக யுத்தம் செய்கிற தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ராஜா. ஆமாண்டவரே அப்பா உம்மையே ஆண்டவரே நோக்கி பார்க்கிற பிள்ளைகளை ஆண்டவரே ஒருபோதும் நீ கைவிடுவதில்லை ராஜா. ஆமாண்டவரே அப்பா சர்வத்தை சிருஷ்டித்தேன் தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ராஜா. சகலதும் செய்ய வல்லவர் செய்ய நினைத்தது நடைபெறாது ஆமாண்டவரே அப்பா மரியாள் இதற்கில் வாசம் பண்ணுகிறேன் சொல்கிறேன் ராஜா. அப்பா புத்தின ஆரத்தின் மகிமை பார்க்கிறேன் புத்தின ஆரத்தின் மகிமை சொல்கிறேன் ராஜா. அப்பா உம்மை நோக்கி ஆண்டவரே பார்க்கிற ஜனங்கள் முகம் ஒருபோதும் வெட்கப்படுவதில்லை ஆண்டவரே. இந்த வாழ்க்கையில் இருக்கிறதான எல்லா குறைவிலே ராஜா அப்பா தேவ மகிமை சூழ்ந்து கொண்டு என் வாழ்க்கையை பாதுகாக்கிறே நன்றி செலுத்துகிறேன் ராஜா. அப்பா இங்கே நாங்கள் கூடி இருக்கும் போது தகவலே அப்பா என் வாழ்க்கையில் இருக்கிறதான எல்லா சிறையிருப்பை மாற்றுகிறேனே நமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகவலே. அப்பா நீர் ஆண்டவரே அப்பா என்னுடைய வாழ்க்கையில் இறங்காதவரே யுத்தம் செய்கிற தேவனா இருக்கிற நன்றி செலுத்துகிறேன் ராஜா. ஒரு பக்கத்தில் 1000 பேர் கடல் பக்கத்தில் 10,000 பேர் அதோட சொல்கிறேன் ராஜா. துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்கு தொண்டு வாழிய செய்தி. துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்கு தொண்டு வாழிய செய்தி. சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, சோத்திரிக்கிறோம் 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 நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் தேவ ஆவியானவரே உமக்கு நன்றி 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 தேவனாகிய கர்த்தரே நாங்கள் ஆராதித்து தொழுது கொள்ளப்படியா தேவனாகிய கர்த்தரே அப்பா நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு அப்பா ஒன்று கூடி அப்பா ஒவ்வொரு கருத்தை பிடித்து அப்பா என் தேவனாகிய கர்த்தர் செய்கிற கிருபைகளுக்காக நன்மைகளுக்காக செய்யப்போற ஆசீர்வாதங்களுக்காக நன்றி 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 என் தேவனாகிய கர்த்தாவே நாங்கள் போகிற இடத்துக்கு என் தேவனுடைய கிருபை பெற்றுக்கொள்ள இடத்துக்கு அது போக முடியாமல் தான் செய்கிற தாகத்தினாலும் பசியாலும் அப்பா தோய்ந்து போன ஆத்துமானாலும் நாங்கள் அப்பா அப்பா நாங்கள் தோய்ந்து போகாதபடியாக தேவ ஆவியானவரே கர்த்தாவே என்னை கூப்பிட நாளிலே எங்க இக்கட்டுகள் எல்லாம் என் தேவனாகிய உடைத்து அப்பா எங்க கட்டுகளை உடைத்து என் தேவனாகிய கர்த்தர் எங்களை விடுவிக்கிறவர் எங்களை விடுவிக்கிறவர் நாங்கள் விசுவாசிக்கிறோம் இந்த நாளிலே ஒரு ஜனங்கள் அப்பா மனதோடு கர்த்தாவே 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 கூப்பிடுகிறோம் என் தேவனாகிய கர்த்தர் எங்களை ஏற்றுக்கொள்ள அப்பா குறைகளை இந்த நாளிலே எங்களுக்காக என் தேவனாகிய கர்த்தர் எங்கள் பருவம் பெருகம் செய்து எங்களோட திடப்படுத்துகிறேன் ஆமாண்டவரே கர்த்தாவே நான் அதற்கு அடிக்கடி தண்ணீர் பாய்ச்சி அது ஒரு சாதமடையாத நீராவும் பரலும் என் தேவனாகிய கர்த்தர் காத்துக் கொள்கிற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே இதோ சத்தியாவின் மகிமை உடைத்து கர்த்தாவே என்று ஒரு மனதோடு உடைய ஜனங்கள் விசுவாசித்து நம்பிக்கையோடு இதோ நாங்கள் அப்பா ஜெபிக்கிறோம் அப்பா இதோ இந்த ஜெபத்திலே விடுதலை உண்டு நன்மை உண்டு கிருபை உண்டு ஆமாண்டவரே ஹalleluya 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 பிரச்சனைக்காக நன்றிப்பா விடுதலை கொடுங்கப்பா எங்களை ஆசீர்வதித்து என்னை பெரிதாக்கி தீங்கி எங்களை துக்கப்பட்டாத பிறகு அவரை விலக்கி
காத்து எங்களை அப்பா விலக்கி காத்து பாதுகாப்பு கிருபைக்கு நன்றி ஆண்டவரே. இது ஒரு மனதோடு கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற இந்த நாளிலே விடுதலை உண்டு, விடுதலை உண்டு, விடுதலை உண்டு. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி வருகிறேன் ஐயா. உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி வருகிறேன் ஐயா. స్తోత్రం 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 సర్వ వల్లవరే స్తోత్రం అప్పా. నిత్య పితావే, పరలోక పితావే, అంతిమ పితావే, எங்களை அப்பன் பிதாவே స్తోత్రం 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 அப்பா. எங்களை அனுதினமாய் நேசித்து இதுவரை எங்களை வழிநடத்துகிற அப்பா எங்களுடைய அன்பான பிதாவே உமக்கு கோடான கோடி స్తోత్రం 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 அப்பா. அப்பா நீ உண்டாக்கின ஆண்டவரே இந்த மகிமையான விசேஷித்த அப்பா ஜெப ஐக்கிய நாளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ராஜா. அப்பா இப்படியான ஒரு வாய்ப்பை எங்களுக்கு கொடுத்தே அப்பா உமக்கு கோடான கோடி స్తోత్రం 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 அப்பா. எங்களுக்கல்ல கர்த்தாவே எல்லா மகிமையும் ஒருபோதும் எங்களுடைய முகங்கள் வெட்கமடையவில்லை கர்த்தாவே. அது பிரகாசமா இருக்கிறவருடைய ஆணைகளே ஆண்டவரே உமக்கு நன்றி 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 அப்பா. உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா இந்த இடத்திலே ஆண்டவரே நீர் விரும்பினபடியால் இந்த இடத்திலே நீர் வாசம் பண்ணுகிறீர். எந்த இடத்தில் உமது நாமம் பிரஸ்தாபப்படுத்தப்படுகிறதோ அங்கே நீ வருகிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. இந்த வேளையில கூட கர்த்தாவே எங்கள் மத்தியில் நீர் அசைவாடி கொண்டிருக்கிறபடினாலே உமக்கு நன்றி ராஜா. உமக்கு கோடான கோடி நன்றி தகப்பனே. அப்பா உமக்கு முன்பாக ஆண்டவரே முழங்கால் வைக்கிற ஒவ்வொருவரையும் என் தேவனானவர் கண்ணாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களால் முடியாது, மூளையால் முடியாத காரியத்தை ஒரு நாள் ஜெபத்தாலே நாங்கள் வெற்றி விடுவோம் ஆண்டவரே. அப்பா உமது நாமத்திற்கு எல்லா மகிமை உரியவர் ஆண்டவரே. அப்பா என் தேவனானவர் ஒவ்வொரு இதயத்தில் உள்ள கட்டுகளை என் தேவனானவர் இந்த நாளிலே அறுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அவர்களுடைய வாழ்க்கைக்கு முன்பாக இருக்கிற எல்லா தடைகளையும் என் தேவனானவர் இந்த நாளிலே இந்த விசேஷித்த நாளிலே உடைத்தரும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. அவர்களுடைய முகத்தடியில் சுமந்து கொண்டிருக்கிற சுமைகளை என் தேவனானவர் இப்பொழுது இயல்பாய் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதமாக்கி போடும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. என் தேவனானவர் நாங்கள் நினைப்பது
ஜெபிப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் வழியாடுகளை எங்கள் வாழ்க்கையில் செய்து கொண்டிருக்கிறவரே உமக்கு நன்றி நன்றி அப்பா. என் தேவன் எங்களோடு கூட இருந்த அப்பா நீ செய்கிற அந்த காரியம் அது பயங்கரமா இருக்கும் என்று சொன்னீங்க. உன்னுடைய அதிசயங்களை காண செய்வேன் என்று சொன்னீர் அப்பா. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இருக்கிற எல்லா குறைகளையும் நிறைவாக்கி என் தேவனானவர் அப்பா நீ நிறைவாக்கி தரப்போற கிருபைக்காய் கோடான கோடி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. ஒருபோதும் ஆண்டவரை இல்லை என்ற வார்த்தை இல்லாதபடி நிறைவாக்கி நடத்த போற கிருபைக்காய் நன்றி 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 ராஜா. ஆமாண்டவரே வந்திருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையில் உள்ள இருளை என் தேவனானவர் என் மிகப்பெரிய நீதியின் சூரியன் அவர்கள் வாழ்க்கையில் ஒதுக்கும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த வெளிச்சத்தில் இருளெல்லாம் ஒளிந்த ஆண்டவரே அவர்கள் சம்பூர்ண ஆசீர்வாதத்தோடு வாழ என் தேவன் உதவி செய்யும்படியாய் செபிக்கிறோம் அப்பா. நாங்கள் என்னெல்லாம் உங்களிடத்தில் கேட்கிறோம் ஆண்டவரே அதை விசுவாசத்தோடு கேட்கிறோம் ஆண்டவரே. என் தேவன் ஆண்டவரே எல்லாவற்றையும் செய்ய வல்லவர் அப்பா. நீ செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது என்று நாங்கள் விசுவாசித்திருக்கிறோம். நாங்கள் அப்பா உண்மையே நம்பி நோக்கி பார்க்கிறோம் என் தேவனே. அப்பா இந்த வேலையில கூட கர்த்தாவே எங்கள் ஒவ்வொரு முகத்தையும் ஆண்டவரே அப்பா நீ பிரகாச செய்யப்பட கிருபைக்காய் நன்றி அப்பா. உங்க கோடான கோடி ஸ்தோத்திரத்தை ஏறெடுத்து உமது பாதப்படியில் இந்த விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் இயேசுவின் இன்ப நாமத்தில் பிதாவே ஆமென். பயங்கள் நீக்கிவிட்டீ எங்கள் பாவங்கள் போக்கிவிட்டீ. பயங்கள் நீக்கிவிட்டீ எங்கள் பாவங்கள் போக்கிவிட்டீ. ஜெயமே உம் ஜெயமா ஜெயமே உம் ஜெயமா இந்த ஜெயமே உம் ஜெயமா ஜெபதூபம் தேவ சமூகத்தில் மகிமையாய் போய் கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. சரணபா குரபா லகா குரபா கபா அலிபா கபா குரபா கபா அலிபா கபா குரபா சபல ஜீவே கதுரி கபா விடி காதுரா கபா சகாதா ஆயனா ஆயனா சிகாதா யாதி கபா குரபா அலிவாசனே அலிவாசனே ஆகிபிசகே ஆயபே இதெதே உதாகிரே Hallelujah, 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 hallelujah. ஆவியிலே நிரம்பி, ஆவியிலே நிரம்பி, ஆவியிலே நிரம்பி, ஆவியிலே அனலாயிரு, ஆவியிலே அனலாயிரு. சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. பிசாசுகளை கொடுக்காதே, பிசாசுகளை கொடுக்காதே. பிசாசே, சந்தியை கடிக்கப்படாத பிசாசே. அப்பாலே பேசாத, அப்பாலே பேசாத. சபையை விட்டு ஜனங்களை விட்டு அப்பாலே பேசாத. கர்த்தர் முழுமையாக இறங்குகிறார். அங்கே இறங்குகிறேன், அங்கே இறங்குகிறேன். ரபா சாதா ரபா நீகா ரபா நீகா
Jesus, Jesus, Jesus. எங்கே இரண்டு மூன்று நாமத்தில் இங்கே வந்து செல்கிறீர்களோ அங்கே மத்தியில் புறாவேன் என்று சொல்கிறீர்களோ ஏசப்பா ஏசப்பா யார் யார் எந்தெந்த பிரச்சனையோட வந்திருக்கிறாங்களோ ஆண்டவரே ஏசப்பா இந்த ஜெபத்தை முன்னாடி இந்த சமய ஜெபத்தை விடுதலை பக்கத்தில் 1000 சின்ன குட்டிகளோ தாழ்ச்சி அடைந்து கட்டளை தெரியும் ஒரு நன்மை கூட இந்த வருஷ தொடக்கத்தின் முதல் இந்த நாள் வரை எங்களை எங்க சபையில இருக்கிற மக்களை எந்த ஒரு குறைவே நடத்தினாலும் கொடான கோடி நீங்க எங்க சபையில இருக்கிற எல்லா மக்களையும் விடுவித்து சுகமா இருக்க கொண்ட கேள்விக்காக நன்றி ஆண்டவரே இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜீவன் நல்ல பிதாவே ஆமென். சாந்தி ஜோமன் மோனங்கள் எங்க ஜோமன் மோனங்கள் உட்கார்ந்து ஜோமன் ஜோமன்ங்க உட்கார்ந்து ஜோமன் ஆவில நிரம்பி ஜோமன் స్తోత్రం 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 கர்த்தாவே மக்கு கோடி 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 స్తోత్ரம் அப்பா நேற்றும் இன்றும் என்றும் மாறாத நல்ல ஹalleluya ஹalleluya స్తోత్రం స్తోత్రం స్తోత్ரம் வருடம் தொடங்கி 8 மாத காலமாக கண்ணிமை போல காத்துவதே அதுக்கு கோடி கோடி நன்றி ராஜா 9வது மாதம் கூட என் தேவனாகிய கர்த்தர் 10 நாட்களா என் தேவன் பாதுகாத்தே அதற்காக நன்றி சுவாமி என் தேவனை இமைப்பொழுது எங்களை மறவாத தகப்பனே வாக்கு ஸ்தோத்திர ராஜா இந்த 9ஆம் மாதம் கூட என் தேவனாகிய கர்த்தர் இந்த சங்கரி ஜெபத்தை என் தேவன் ஆமென் என்று ஆசீர்வதிக்கிறீரே அதற்காக நன்றி ராஜா என் தேவனே ஒவ்வொரு விண்ணப்பத்தையும் நீர் அறிந்திருக்கிறே சுவாமி மனுஷன முகத்தை பார்த்தா நானும் தன் இருதயத்தை பார்க்கிறேன் என்று சொன்னீரே என்னென்ன தேவைகளுக்காக வந்திருக்கிறார்களோ என் தேவனாகிய கர்த்தர் எல்லா தேவைகளையும் நிறைவேற்ற முடியாம ஸ்தோத்திரிங்க ராஜா அப்பா எல்லா விண்ணப்பத்துக்கு விடுதலை தந்தீரே அதற்காக நன்றி எல்லா கட்டுகளை அறுத்தீரே அதற்காக நன்றி ஆவியானவரே மக்கு ஸ்தோத்திர ராஜா கூப்பிட்ட குரலுக்கு செவி கொடுத்தவரே மக்கு நன்றி ராஜா என் தேவனாகிய கர்த்தாவே பரலோகத்துல இந்த சத்தம் கேட்கப்படட்டும் சுவாமி அப்பா விட்டு இருக்க ஊழி எல்லாவற்றையும் தேவனாகிய கர்த்தர் ஆமென் என்று நடத்தி கொடுக்க முடியாம ஸ்தோத்திரிங்க ராஜா ஆவியானவரே இந்த சங்கலி ஜெபத்துக்கு வந்தது நல்லது என்று ஒவ்வொரு ஆத்மாவும் நினைக்க வேண்டும் தேவரே அப்பா அடுத்த மாதம் வைக்கும் போது அநேக சாட்சிகள் எழும்ப போகிறேன் நான் விசுவாசிக்கிறேன் தேவனாகிய கர்த்தர் ஆவியானவரே அப்படியாக அப்பா அந்த திருசபை எடுத்து பயன்படுத்த முடியாம ஸ்தோத்திரம் இன்னும் ஆத்துமாக்களை அதிகமாக கொடுங்க பாபா அப்பா அந்த சபை முழுவதும் நிரம்பி வழிட்ட தேவனாகிய கர்த்தாவே பாடும் போது ஒரு விடுதலை கொடுத்தவர அப்பா ஜெபிக்கும் போது அநேக விடுதலை ஆண்டவர மாம்சமான யாவர் மீதும் என் ஆவியை நான் ஊற்றுவேன் என்று சொல்லுறேன் மக்க ஸ்தோத்திர ராஜா அப்படியாக இங்க இருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாவையும் நீ தொட்ட கிருபைக்கு இறக்கத்துக்கு தயவு நன்றி 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 என் வாழ்நாள் முழுவதும் தேவனுக்கு நன்றி சொல்லுகிறேன் சுவாமி துதிக்கான மகிமை ஒருவருக்கு ஏறெடுக்கிறேன் என் ராட்சகர மீட்புறம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்க ஜீவனுள்ள நல்ல தகப்பனே ஆமென். தேடி சென்றேன் ஒருவனை தேசம் எங்கும் திறப்பில் நிற்க ஒருவனை தானே நின்றேன். தேடி சென்றேன் ஒருவனை தேசம் எங்கும் திறப்பில் நிற்க ஒருவனை தானே நின்றேன். இதோ அடியே நான் இருக்கின்றேன். என் ஆவியை ஊற்றிடுவேன். இதோ அடியே நான் இருக்கின்றேன். என் ஆவியை ஊற்றிடுவேன். இதோ
ஜீசஸ் ஜீசஸ் ஜெபம் பண்ணு ஜெபம் பண்ணு இப்படி கை விட்டுறாத கையை விட்டுறாத கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு கர்த்தர் ஒரு வார்த்தை போட்டிருக்காரு ஜெபம் பண்ணி முடிச்ச உடனே சொல்றேன் கர்த்தர் ஒரு வார்த்தை போட்டிருக்காரு பரலோகத்தின் தேவனே ஆவிலே 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 பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கர்த்தர் ஒரே இயேசு கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஜீசஸே உன் பிதாக்களின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆபிரகாமின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஈசாக்கின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் யாக்கோபின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் எங்களுடைய தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஆதாமின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரப்படு அது சாயங்கால வேளை அவனமோடு ஆதமோடு உருவாடி அந்த தேவனை எங்கள் மத்தியில் இருக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரப்படு எங்கள் மத்தியிலே நீர் இறங்கி வருவதற்காக உமக்கு ஸ்தோத்திரப்படு பரலோகத்தில் வீட்டிற்கு தேவனே இறங்கி வாழ மாட்டேன் ஆண்டவரே இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் இருந்து ஜெபித்த போது அவர்கள் இக்கட்டில் விடுதலை கொடுத்தனர் நாங்கள் எங்களை இக்கட்டில் இருந்து உண்மை நோக்கி கூப்பிடுகிறோம் அதனால பசியாகும் தாகமாகும் ஆத்ம தொழிலும் நாங்கள் ஆழ்ந்து தெரிவிக்கிறோம் எங்கள் தெய்வத்தை கேட்கிற தேவனே உமக்கு சொந்தம் நீ இறங்கி வந்தாதான் எங்களுக்கு விடுதலை நீ இறங்கி கலந்து வந்தாதான் எங்களுக்கு விடுதலை அதே எங்களுக்கு மத்திய இறங்கி வரப்பட்டு அதே நாங்கள் தாக்காத்தோம் இறங்கி வாழ மாட்டேன் அதை நாங்கள் கேட்கிற தேவத்தை அதை நாங்கள் சொல்லிக்கிற தேவத்தை அதை நாங்கள் அப்பமா போகாதவர் கத்தை எங்கள் மத்தியில் இருந்து ஆட்கொள்ளும் தூப்பிக்க முடியாது அது கத்தை நோக்கி நாங்கள் கூப்பிக்க முடியாது எங்கெல்லாம் கத்தை எங்கள் கொடுத்து தூப்பிக்க முடியாது அதை எங்களோடு இறங்கி வர முடியாது அது நீ இறங்கி வந்ததான் எங்களுக்கு விடுதலை நீ கடந்து வந்ததான் இறங்கியானது நாங்கள் அது மறுபடியும் இடத்துக்குமான இடத்திலே நீ இறங்கி வந்து அந்த தண்ணீரை கொடுக்கிறது நீர் ஒருவற்ற தப்பிக்கப்படுது கத்து எங்கள் வாழ்க்கையிலே செவ்வையான பாதத்திலே அது நிச்சயமாக முடிவுண்டு ஒரு நம்பிக்கை வீண் போகாத என்று சொன்னது இந்த நாளிலே நாங்கள் விசுவாசத்தோடு இருக்க முடியாது எங்களை எதுக்கு ஏற்படுத்துகிறோம் நீ எதுக்காக காலத்தில் அதற்காக நாங்கள் நேர்த்தியா போகும்படி ஜெபிக்க முடியாது அது அழ ஒரு காலம் உண்டு நகைக்க ஒரு காலம் உண்டு அது துக்க காலம் துக்கமுக்கு ஒரு காலம் உண்டு சந்தோஷமா இருக்க ஒரு காலம் என்று நாங்கள் பார்க்கிறோம் அந்த காலத்தை நாங்கள் நேர்த்தியா நீ கொடுக்கப்படுகிறார் ஆசீர்வதிக்கப்படும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஆமென். ஜெபிக்க வைக்கும் எங்கள் ஜெப வீரனே துதிக்க தூண்டும் துணையாளரே ஜெபிக்க வைக்கும் எங்கள் ஜெப வீரனே துதிக்க தூண்டும் துணையாளரே சாத்தாடி சகல தந்திரங்களே தெரிய மாறுமையா சாத்தாடி சகல தந்திரங்களே சாத்தாடி சகல தந்திரங்களே
விசுவாசமா இருக்கீங்க? எட்டு பேருக்கு எழுப்பிக்கொண்டே இருக்கிறீங்க. சோர்ந்து போகாமல் இருங்கள். அல்லேலூயா. ஜெபத்திலே உறுதியாயிருங்கள். அல்லேலூயா. நான் நிக்கிற இடத்தை பாரு, ஒரு நிமிஷம் கண்ணை திறந்து முடிங்க. நான் நிக்கிற இடத்தை பாரு, ஒரு நிமிஷம் கண்ணை திறந்து முடிங்க. நான் நிக்கிற இடத்துல அந்த மகிமையான அக்கினி என் மேல ஏறிட்டு இருப்பது, என் மேல இறங்கி கொண்டிருப்பது, அந்த மகிமையாக இறங்கி கொண்டிருப்பது என்னை சுற்றிலும் நாம சாகா Jesus, 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 Jesus. நீ உட்கார்ந்து நீ முழங்கால நிக்கிற உட்கார்ந்து நான் உண்மையா நிக்கிறேன். நான் நிக்கிற இடம்லாம் இங்க அனலாவே நிக்குது. அல்லேலூயா. நான் நிக்கிற அனலாவே நிக்குது. ஆவியானவர் பலமாய் நமக்கு அவர் அசமாடி பண்ணிக்க. அடியா அடியா அடியா. ஓ அவர் பலமாய் இறங்கியா. ஒரு ஜெபம் அல்லேலூயா. ஒரு ஜெபம் அல்லேலூயா. ஒரு சத்தத்தை கேட்க. ஒரு உனக்கான பதில் வரட்டும். விடாத உன் தேவனை விடாத, உன் ஆண்டவரை விடாத, உன் தேவனை விடாத, உன் ஆண்டவரை விடாத. உனக்காக பயிற்சி பேசிக் கொண்டிருக்கிறவரை உனக்கு நன்மை செய்வதை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கடந்த நாட்களாக எங்க கண்மணி போல் பாதுகாத்து தொடர்ந்து நடத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கும். இந்த கைகள் கோர்க்கப்பட்ட ஆண்டவரே, ஆண்டவரே உம்முடைய சமூகத்தின் நேராக முழங்கால் படிட்டு ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கும் பாதத்திலே ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கும் உம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கும் ஜனங்களுக்காக வருகிற ஆண்டவரே தேவன் தாமே ஸ்தோத்திரிக்கும் ஆண்டவரே. அன்று உம்மை தேடி வந்த ஜனங்கள் எல்லாம் ஆண்டவரே நீ விடுதலை கொடுத்தீர் ஆண்டவரே. அவர்களை ஆசீர்வதித்தீர் ஆண்டவரே. அவர்களை ரட்சித்தீர் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கும் ஆண்டவரே. அப்படியே தேவன் தாமே இதோ உம்மை நோக்கி கூப்பிட்டு கொண்டிருக்கிற இந்த ஜனங்களை ஆண்டவரே நீ ஒரு விசையாய் கண்ணோக்கி பார்க்கிறாய். ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையை உம்முடைய பாதத்தில் வைக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் குடும்பங்களை கண்ணோக்கி பார்க்கிறாய். ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். இதோ வந்திருக்கிற நாங்கள் ஆண்டவரே எங்கள் குடும்பத்திலே பலவேறு இழந்திருக்கிறோம் ஆண்டவரே. அவர் வராமல் இருக்கிறார்கள் ஆண்டவரே. தேவன் தாமே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே நீ ஒருவரை மாற்றமல்ல, என் குடும்பங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் ஆண்டவரே. தேவன் தாமே நீ அழைத்த தேவன் ஆண்டவரே. நீ உண்மை உள்ளவன் ஆண்டவரே. ஆண்டவரே ஆபிரகாமை அழைத்த தேவன் அவரை பெரிய சந்ததியாய் மாற்றுகிறார் ஆண்டவரே. தேவன் தாமே எங்களை அழைத்திருக்கிறீர். இந்த சந்ததியை நீ ஆசீர்வதிக்க நீ வல்லவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இதோ 10ஆம் தலைமுறை சந்ததி ஆண்டவரே ஆசீர்வாத பிள்ளையாய் வந்தவர் ஆண்டவரே. தேவன் தாமே எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சாவுகளையும் எல்லா பாவங்களையும் ஆண்டவரே நீ நிவர்த்தியாக்கினால் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவன் தாமே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய கரத்துல ஒப்புடுக்கிறோம் ஆண்டவரே. தேவன் தாமே ஸ்தோத்திரிக்கிறோம். யாரெல்லாம் கீழே பழக்கத்தில் இருக்கிறார்களோ, யாரெல்லாம் கெட்டு போய் இருக்கிறார்களோ, ஆண்டவரே யாரெல்லாம் தவறான போக்கில் போக்கிக் கொண்டிருக்கிறார்களோ, தேவன் தாமே அவர்களை ஒரு விசை நீ கண்ணோக்கி பார்க்கிறாய். ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் குடும்பங்களை தொடர்ந்து நீ ரட்சிப்பை கொடுக்கிறாய். அன்று சகையை வீட்டுக்கு ரட்சிப்பை கொடுக்கிறாய் ஆண்டவரே. தேவன் தாமே எங்கள் குடும்பத்தில் இருக்கிற யாரெல்லாம் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த நாளிலே ஒரு ரட்சிப்பை நீ கொடுக்கிறாய். ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவன் தாமே பரலோகத்தை நோக்கி பார்க்கின்ற நாங்கள் ஆண்டவரே தேவன் தாமே ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் வேண்டினது இந்த நாளிலே நாங்கள் பெற்றுக்கொண்டோம் என்று ஒரு நம்பிக்கையோடு கடந்து போக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவன் தாமே ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை நீர் ஆசீர்வதித்து ஆண்டவரே எங்கள் பேரை நீர் பெருமைப்படுத்தினால் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே யாரெல்லாம் எங்களை ஏளனமாய் பார்க்கிறார்களோ, யாரெல்லாம் ஆண்டவரே நாங்கள் ஐயோ போதும் நாங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் நாங்கள் முடங்கிவிட்டோம் என்று நினைக்கிறார்களோ அவர்கள் கண்களுக்கு முன்பாக நீர் ஆண்டவரே எங்களை உயர்த்தி காண்டா மிருகத்தின் கொம்பை போல எங்கள் தலையை உயர்த்தினால் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சங்கீதக்காரன் சொன்னது போல ஆண்டவரே ஆண்டவரே எங்கள் சத்துருக்கள் மத்தியிலே நீர் நடத்தி என் தலையை என்னால் அபிஷேகம் பண்ணுகிறேன், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது ஆண்டவரே என்று சொல்லிட்டு போல ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் குடும்பத்தின் மத்தியில் ஆண்டவரே எங்கள் உற்றார் உறவினர்கள் மத்தியில் ஆண்டவரே ஆண்டவரே எங்கள் தலையை உயர்த்தினால் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒளி வந்தது மகிமை உங்களை முதித்தது என்று சொல்லியிருக்கிறார் ஆண்டவரே. தேவன் தாமே எங்கள் சபை மக்களை
நீ உயர்த்தினா ஜெபிக்கிறோம் அவர் வாழ்க்கை நீ உயர்த்தினா ஜெபிக்கிறோம் அவர் குடும்பத்தை நீ உயர்த்தினா ஜெபிக்கிறோம் தேவனே தாமே அன்று யாக்கோபை கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் அதுவே ஆசீர்வதித்த தேவன் செய்த தேவன் வர்த்திக்க செய்த தேவன் தேவனே தாமே ஆவின் மகிமையின் ஊழியத்தில் வருகிற ஒவ்வொரு ஆத்துமாக்களும் நீ வர்த்திக்க செய்கிறார் ஜெபிக்கிறோம் பெருக செய்ய ஆண்டவரே உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகப்பட என்று வாக்கு கொடுத்த தேவனே ஆண்டவரே அப்படியாய் எங்களை நீர் ஆசீர்வதித்து நீர் ஆண்டவரே எங்களை நடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே நீர் அப்படியாய் செய்த நன்றி செலுத்துகிறோம் தேவனே தாமே இங்கே கூடியிருக்கிற நாங்கள் ஆண்டவரே ஒரு வந்தோ போடும் என்று இல்லாமல் ஒரு விடுதலையோடு கடந்து போக ஒரு ஆசீர்வாதத்தோடு கடந்து போக ஒரு அபிஷேகத்தோடு கடந்து போக ஜெபிக்கிறோம் தேவனே தாமே உம்முடைய அபிஷேகமானது எங்கள் உச்ச தலைமை உள்ள காலவரை ஆண்டவரே நிரம்பரப்படான் தேவனே தாமே பெற்றுக்கொண்டு போகிற நாங்கள் ஆண்டவரே அது எங்கள் குடும்பத்துக்கு நாங்கள் நீர்ப்பாய்ச்ச நீர் கிருபையால் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்படியாய் செய்யலாம் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரும் தாழ்த்தி இந்த கருத்து கொடுக்கிறோம் ஆண்டவரே ஏறெடுக்கப்பட்ட எல்லா விண்ணப்பங்களும் ஏறெடுக்க போகிற விண்ணப்பங்கள் யாவற்றுக்கும் ஆண்டவரே நீர் பதில் இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே நீர் அப்படியாய் செய்ய நன்றி செலுத்துகிறோம் எங்களை தாழ்த்தி இந்த கருத்து கொடுக்கிறோம் பெரிய அந்த பெருகேச நடத்துங்க ஆசீர்வாதங்கள் கொடுத்து பாதுகாத்துங்க இயேசுக்கு நான் ஜெபிக்கிறேன் ஜெபிப்பதாவே ஆமென் ஹல்லேலூயா ஒரு 2 3 வார்த்தையை கர்த்தர் போட்டிருக்காரு என்ன வார்த்தைனா ஒரு வசனத்தை எடுத்து வாசிங்க மத்தேயு 11ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க மத்தேயு சுவிசேஷ புத்தகம் யோவான் ஸ்நானன் காலம் யோவான் ஸ்நானகர் நல்ல கவனிங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வருவதற்கு முன்பாக அவருக்கு முன்பாக கர்த்தருடைய வருகையை ஆயத்தம் பண்ணுங்கள் என்று அவருக்கு முன்பாக பிறந்த எலிசபெத்தின் மகன் யோவான் ஸ்நானகர் மரியாள் போய் சந்தித்து வாழ்த்துதல் சொன்ன அந்த எலிசபெத்துடைய மகன் யோவான் ஸ்நானகன் சொல்றாரு யோவான் ஸ்நானகர் காலம் முதற்கொண்டு இதுவரைக்கும் இப்ப இந்த சத்தியாவின் மகிமையின் ஓய்வு சபையில முழங்கால நிக்கிற ஜெப ஐக்கியத்துல இந்த சங்கிலி ஜெபத்துல நிக்கிற இந்த காலம் வரைக்கும் பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது ஹல்லேலூயா ஹல்லேலூயா நாம எதை பலவந்தம் பண்றோம் நல்லா எதை பலவந்தம் பண்றோம் எங்க தான் நன்மை வரும் பரலோகத்திலிருந்து ஹல்லேலூயா நல்லா பற்றிக்க பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது ஆமென் ஆமென் சபை சாதாரண ஜெபம் இல்ல உன் ஜெபம் சாதாரண ஜெபம் இல்ல ஹல்லேலூயா எத்தனை பேர் நம்புற எத்தனை பேர் விசுவாசிக்கிற இன்னைக்கு சோதனை போகாம இருக்க எத்தனை பேர் தைரியமா இருக்க உன் ஜெபம் சாதாரண ஜெபம் இல்ல நீ செய்கிற ஜெபம் அது மிகுந்த விலையுள்ளது ஹல்லேலூயா பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்கிறார்கள் கைத்திருக்க ஹல்லேலூயா நீ பலவந்தம் பண்ண பரலோக ராஜ்யத்தை நோக்கி பலவந்தம் பண்ண தேவனுக்கான ஆசீர்வாதத்தை கர்த்தர் ஹல்லேலூயா ஹல்லேலூயா பரலோக ராஜ்யத்தை பலவந்தத்தை வெளியிடுகிற இன்னும் கொஞ்ச நேரம் தான் ஜெபம் அதற்குள்ள உங்களுடைய ஆசீர்வாதம் வரணும் அதற்குள்ள உங்களுக்கு விடுதலை வரணும் அதற்குள்ள ஜெபம் கேட்கப்படணும் ஹல்லேலூயா திரும்ப சொல்ற வார்த்தையை சொல்ற வசனத்தை சொல்ற அசதியாயிராதீர்கள் ஹல்லேலூயா இயேசு தம்முடைய சீஷரை பார்த்து சொன்னாரு கொஞ்ச நேரம் விழித்திருந்து ஜெபிங்கள் ஹல்லேலூயா நீ சோர்ந்து போகாத பலவீனமாயிடாத பிசாசு உன்னை பலவீனப்படுத்துவான் பிசாசு உன் ஆவியை கெடுத்துவான் பிசாசு உன் விசுவாசத்தை கெடுத்துவான் கொஞ்ச நேரம் வசதியாயிராமல் சோர்ந்து போகாமல் சங்கிலி ஜெபத்தை கையை பிடிச்சு நாம் ஜெபம் பண்ணாம எத்தனை பேர் பரலோக ராஜ்யத்தை பலவந்தம் பண்ண போறோம் ஆமென் ஹல்லேலூயா ஜீசஸ் ஸ்தோத்திரம் பாமுகரண்டி அவர்கள் தாபரிக்கும் ஊரை காணாமல் வனாந்தரத்திலே அவாந்தர வழியாய் ஜீசஸ் பசியாகவும் தாகமாகவும் ஆத்துமாய் தோன்றியதாகவும் அலைந்து திரிந்தார்கள். தங்கள் ஆபத்திலே கர்த்தர் நோக்கி கூப்பிட்டார்கள். அவர்கள் இக்கட்டில் இருந்து அவர்களை விடுவித்தார். எப்படிதான் வாழ்க்கை மாறி மாறி போனாலும் அந்த வாழ்க்கையை தூக்கி நிறுத்துகிறவர், அந்த வாழ்க்கையை கொடுத்தவர், கண்டிப்பாக வார்த்தை மாறாதவர், வாக்குத்தத்தம் பண்ணினவர். இந்த வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் அவர் வார்த்தையை நிறைவேற்ற கண்டிப்பாக வருவார். அவர் வருவார். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம் வேண்டாம், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் வேண்டாம்,
சரீரம் செத்து போயிடுச்சு, கர்ப்பமும் செத்து போச்சு. அதுல இருந்து ஒரு உயிரை உண்டு பண்ண முடியும் அப்படின்னா, அதுல இருந்து ஒரு கருவை உண்டு பண்ண முடியும் அப்படின்னா, அதுல இருந்து ஒரு வித்தை உண்டு பண்ண முடியும் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையை மாற்ற, உலகத்தை மாற்ற, உலகத்தின் வாழ்க்கையை மாற்ற அவராலே கூடும், அவராலே கூடும். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. வார்த்தைப்படியாக ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துறேன். பட்டுப்பட்ட 107 அதிகாரத்தை பக்கத்துல 106 இருந்துச்சு. அதுல மேல பாத்தீங்கன்னா அவர் செய்த அற்புதங்கள், இருளின் அதிகாரத்துல நீக்கப்பட்டாரு, செங்கல்ல இரண்டாக பிளக்கப்பட்டாரு. அத்தனை அதிசயங்களை பண்ணியும் மன்னாவை கூட கொடுத்தாருங்க. தேவதூதர் உள்ள மன்னாவை கூட கொடுத்தாரு. காடை கேட்டாங்க, காடை கொடுத்தாரு. என்னென்னவோ கேட்டாங்க, எல்லாத்தையும் பண்ணாரு. அவங்க போட்ட செருப்பு கூட தெரிந்து போகல. அப்படிப்பட்ட வாழ்க்கையை கொடுத்தவரு அந்த தேவனை மறந்து போயிட்டாங்கன்னு அவர் கோபப்பட்டாரு. ஆனா அந்த கோபத்தை தணிக்க, அந்த கோபத்தை இறங்க போய் இன்னவர் ஒருத்தர் ஊழியக்காரன் போய் நிக்கிறாரு. அந்த நிக்கிற இடத்துக்கு பேருதான் திறப்பின் வாசல். அவர் இருக்கிற இடத்துக்கு பேருதான் திறப்பின் வாசல். திறப்பின் வாசல். குடும்பத்தை எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும், குடும்பமே கத்தரை அறியாமல் இருந்தாலும் சரி, குடும்பமே கத்தரை மறந்துச்சிருந்தாலும் சரி, அவருடைய கோபம் ஒரு நிமிஷம் மட்டும்தான். அவருடைய இரக்கமோ அந்த நீடிய வாழ்வு இன்றைக்கு வந்து நிற்கிற இந்த திறப்பின் வாசல் நிற்க நீங்களும் நானும் நம்மளை கொண்டு கர்த்தர் நம்முடைய சுதந்திரத்தை கொண்ட குடும்பத்தை, நம்மளை கொண்டு நம்முடைய பிள்ளைகளை, நம்மளை கொண்டு நம்ம தகப்பன்மார்களை, நம்மளை கொண்டு நம்ம சந்ததியை கர்த்தர் கண்டிப்பாக அவர் சொன்ன வார்த்தைப்படி ஆவியையும் சமாதானத்தையும் ஊற்றுகிறவர் கண்டிப்பாக நம்ம சந்ததியை கர்த்தர் தூக்கி நிறுத்துவார். ஹல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டு இருப்பார்கள். நம்முடைய பிள்ளைகளுடைய சமாதானம் அது பெரிதா இருக்கும். நிறைய விஷயங்கள் இருக்கு. துணையா இருந்த சாராளை ஒதுக்கிட்டாங்க, ஆபிரகாமை ஒதுக்கிட்டாங்க. பெத்த பிள்ளையோட வனாந்தரத்தில் நின்று கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாங்க. வனாந்தரத்துல கூப்பிட்ட வார்த்தையை கேட்டவர் அந்த பிள்ளையை ஒரு பெரிய ஜாதி ஆக்க முடியும் அப்படின்னா, எங்க வனாந்தரத்துல ஒரு ஜீவனை உண்டு பண்ணினவருங்க அவரு. அவர் கூப்பிட்ட வார்த்தையை கர்த்தர் கேட்பார் அப்படின்னா, இன்றைக்கு கர்த்தரை நோக்கி கூப்பிடுற நம்மள கண்டிப்பாக இக்கட்டுகள் இருந்து, இப்ப நம்மளை கட்டி வச்சுக்கிற இக்கட்டுகள் இருந்து, இப்ப நம்ம துன்பப்படுகிற இக்கட்டுகள் இருந்து, ஆசையை குறைக்கப்படுகிற இக்கட்டுகள் இருந்து கர்த்தர் கண்டிப்பாக நம்மளை விடுவிப்பார். அவர் விடுவிப்பார். திறப்பில்லாமல் நின்ற அன்றைக்கு மோசேக்கு உத்தரவு அனுப்பினவர், அவர் ஜெபத்தை கேட்டவர். இன்றைக்கு நம்ம ஜெபத்தை கேட்பார் நம்பிக்கையோட. வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாரு, அதை கண்டிப்பா நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறாரு. அவர் சொன்ன வார்த்தையின்படி ஆபிரகாம் ஆதியாகமம் 12:2 நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் என்ற வார்த்தையின் வழியாக அந்த வார்த்தை கண்டிப்பாக கர்த்தர் நிறைவேற்றுவார். அதற்கு நிச்சயமாக ஒரு முடிவு உண்டு. நம்ம நம்பிக்கை வீண் போகாது. விசுவாசத்திலே பலவீனமாக இருக்காம, அந்த வார்த்தையை எவ்வளவு வேணும் சந்தேகப்படாம கர்த்தருடைய சன்னதியிலே காத்திருக்கிற நமக்கு கண்டிப்பாக ஒரு முடிவு உண்டு. கர்த்தர் நன்மையானதை தருவார். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரலோகத்தில் உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடமிருந்து அவர் இப்பொழுது இந்த ஜெபத்தை கேட்டு, இந்த திறப்பின் வாசலில் நம்முடைய ஜெபத்தை கேட்டு பலவந்தம் பண்ணி கொண்டிருக்கிறோம். கண்டிப்பாக கர்த்தர் பலவந்தம் பண்ணுவதற்கு பரலோகத்தை பிடித்து கொள்வார்கள். அந்த நன்மையான ஈவு கண்டிப்பாக கர்த்தர் கொடுப்பார். பூரணமான எந்த வரமும் கர்த்தர் கொடுப்பார். அவர் சொன்ன வார்த்தைப்படியாக இந்த மாதம் அது பூரண சம்பூர்ணமாய் நமக்கு கர்த்தர் கொடுத்ததற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கு இந்த ஜெபத்திலே வந்திருக்கிற எங்களை கர்த்தர் நாங்கள் எங்களுக்காக மாத்திரம் ஜெபிக்கிறார்களே, எங்கள் சபையார் அனைவருக்காக ஜெபிக்கிறோம். உங்களை அண்டிக்க பிள்ளைகள் அனைவருக்காக ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். சொந்தமாக்கி பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஜெபிக்கிறோம். எல்லா சொந்தம் ஜெபிக்கிறோம். ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, சொன்னா நாங்க குணமாகும். ஒரு வார்த்தை போதும் ஆண்டவரே, உமக்கு சுத்தம் உண்டா சுத்தமாக்கும். அறிந்திருக்க மாட்டேன், எங்களை
அதிசயங்களை காணப்பட எங்கள் அற்புதங்களை காணப்பட மனுஷனால் கூடாது. ஏன்னா எங்க தேவனால கூடாது அல்ல, எங்கள் தேவனால எல்லாம் கூடும். அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய தடைபடாது என்று அறிந்திருக்கிறோம். உங்களுடைய கருத்திலே ஒரு சன்னதியிலே வந்து காத்திருக்கிற எங்களை கண்களை இடப்படுத்தி தைரியப்படுத்தி நீ எங்களை அனுப்புறதுக்காக நன்றி ஆண்டவரே. எப்பேற்பட்ட கட்டுகள் இருந்தாலும் சரி, அது இப்ப பட்டதா சரி, எப்ப பட்டதா சரி, எல்லாவற்றையும் மாற்றுகிறவர் எங்களை மாற்றி விடுதலை கொடுத்ததுக்காக நன்றி. எங்களை ஒப்படைக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியம் செய்ய இயேசு ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. நான் உமது அடிமைதான், ஆசீர்வதித்திடும் உமக்கு ஸ்தோத்திரங்கள் செலுத்தி துதித்து பாடுவேன். நான் உமது அடிமைதான், ஆசீர்வதித்திடும் உமக்கு ஸ்தோத்திரங்கள் செலுத்தி துதித்து பாடுவேன். பாருமையா ஆமென். பாருங்கப்பா சொன்னார்னா 3 வார்த்தை சொன்னாரு. ஒன்று படிச்சிட்டோம், பரலோக ராஜ்யத்தை பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்வார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வார்த்தை அவர் ஏற்கனவே சொன்ன ஒரு வார்த்தை தான், சபைக்கு சொன்ன வார்த்தை தான் ஆவியான திரும்ப சொன்னாரு. இந்த ஐக்கியத்துல சங்கிலி ஜபத்துல கூடியிருக்கிற நம்மை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, எத்தனை பேர் விசுவாசிகள் எனக்கு தெரியாது, இப்பொழுதும் கர்த்தர் சொல்றாரு, இப்பொழுதும் உன்மேல் இருக்கிற அவன் முகத்தை நான் முறித்து உன் கட்டுகளை அழிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வார்த்தை எப்படி நம்ப தெரியாது, இந்த வார்த்தை உங்களை கீழ் செய்யணும், இந்த வார்த்தை உங்களை வளமையாடுகிறது, இந்த வார்த்தை உங்களை மகிமையாடுகிறது. இப்பொழுதும் உன்னே இருக்கிற அவன் முகத்தை நான் முறித்து உன் கட்டுகளை அழிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கட்டுகளை அறுப்பேன் என்று யார் சொல்றாரு? யார் சொல்றாரு? சேனைகள் கர்த்தர் சொல்றாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. சேனைகள் கர்த்தர் சொல்றானா, பரலோகத்தின் பரம சேனைகள் உன்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆமென். எதுமே நம்ப விசுவாசம் இல்லாத கண்களுக்கு எதிராளிக்கு தெரிஞ்சாங்க, விசுவாசித்தவன் கண்களுக்கு முன்பாக அக்கினி மயமான ரதங்கள் தெரிஞ்சது. அல்லேலூயா. நீ எப்படி பாக்குற? கண்ணு மூடி பாக்குறியா, கண்ணு திறந்து பாக்குறியா? எப்படி வேணாலும் பாரு. விசுவாசம் இல்லாம நீ பாத்தீனா எதிராளிகள் தெரிவார்கள். உன் பிரச்சனை தெரியும், உன் கஷ்டம் தெரியும், நேரம் ஆயிடுச்சு தெரியும், ஐயோ வீட்டுல கூட சண்டை வருது தெரியும். ஆனா நீ ஆவியில பாத்தீனா, விசுவாசத்துல பாத்தீனா, உன்னை சுற்றிலும் அக்கினி மயமான கர்த்தருடைய அக்கினி ரதங்கள், தேவ சேனைகள், ராஜதந்திரங்கள், கர்த்தருடைய சேனைகள் இறங்கியிருப்பதை நீ பார்க்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. இறங்கி இருப்பது சாதாரண கூட்டம் அல்ல, அது ராணுவங்கள் தேவனுடைய கூட்டம். அது சாதாரண ரதங்கள் அல்ல, அது அக்கினி மயமான ரதங்கள். உன் சத்துருக்களை முறியடிக்கிற, உன் கத்திகளை எரித்து போடும், உனக்கு முன்பாக இருக்கிற எதிராளிகளை திறந்தும். சபா கபா துருவா, கபா கபா துருவா. விசுவாசத்தில் தேவனே, விசுவாசத்தில் தேவனே, விசுவாசத்தில் தேவனே. ஆவியில பாரு, உன்னை சுற்றிலும் அக்கினி மயமான கர்த்தருடைய ரதங்கள், சேனைகள் இறங்கியிருப்பது. சபா பாபா பாபா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கண்கள் திறக்கப்படும், கண்கள் திறக்கப்படும், கண்கள் திறக்கப்படும், கண்கள் திறக்கப்படும், இன்னும் கண்கள் திறக்கப்படும். உன்னை சுற்றிலும் கர்த்தர் பாறை விளைந்து இருக்கிறார், உன்னை சுற்றிலும் கர்த்தர் பாறை விளைந்து இருக்கிறார்.
நீ ஜெபித்துக் கொண்டிருக்க இந்த வேளையில உன் கோரத்தை சுற்றி கத்தர் இறங்கி கொண்டிருக்கிறார். உன் வீட்டை சுற்றி கத்தர் இறங்கி கொண்டிருக்கிறார். நீ சும்மா சொல்ல, இது ஆவியானவர் சொல்றாரு. நீ ஜெபித்துக் கொண்டிருக்க இந்த ஜெப நேரத்தில் கர்த்தர் உன் இடையில இறங்கி உன் வீட்டுக்குள்ளே கத்தர் இறங்கி கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய மகிமை இறங்கி கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய சைனிகள் இறங்கி கொண்டிருக்கிறது. அது அக்கினியா இறங்கி கொண்டிருக்கிறது. விசுவாசம் வல்லமைகள் சந்தர்ப்பத்தை ஆவி வேதப்பட்ட ஆவி எல்லாம் வச்சு கத்தர் சொல்லி கொண்டிருக்கிறார். ஹalleluya 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 கட்டுகளை கத்தரை அறுக்கிறா. நீ சும்மா போக மாட்டாய். நீ சும்மா போக மாட்டில்ல. சும்மா போக மாட்டில்ல. சும்மா போக மாட்டேன். சும்மா போக மாட்டேன். சும்மா போக மாட்டேன். கதவுல சும்மா ஆக மாட்டாரு. கதவுல சும்மா ஆக மாட்டாரு. என்ன பாரு, கதவு திறக்கப்படுகிறது. கதவு உனக்காக திறக்கப்படுகிறது. ஒரு சேமிப்பு கதவு திறக்கப்படுகிறது. கதவு இறங்கி கொண்டிருக்கிறார். கதவுகளை கத்த திறக்கிறார். கதவுகளை கத்த திறக்கிறார். விடுதலையா போக போறேன். நீ விடுதலையாக போக போறேன். ஹalleluya. தலைப்பு சுத்தம் பண்ணுங்க. ஜீசஸ் ஜீசஸ் ஆண்டவரே, ஜெபத்துல உன் துக்க நாட்கள் கொஞ்ச நேரம் முடிய போகுது. ஜீசஸ் அந்த நாள் இந்த நாளா இருக்கக்கூடாது. ஹalleluya. அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரம் என்று சொன்னீரே, அது இந்த நேரமா இருக்கக்கூடாது. நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்னீரே, அது இந்த நேரமா இருக்கக்கூடாது. ஆண்டவரே, எங்கள் கண்களிலே வருகிற கண்ணீரை நீ கண்டு நீ நிச்சயமாய் பதில் படிக்கிறதாங்க நிக்கிறோம். ஆண்டவரே, எங்க ராஜா இயேசு ராஜா, ஜீசஸ் எங்க கஷ்டம் நீக்க வாங்க ராஜா. எங்க ராஜா இயேசு ராஜா, எங்க கஷ்டம் நீக்க வாங்க ராஜா. இயேசு ராஜா வாங்க ராஜா. 38 வருஷம் வியாதி உள்ளவனை நீ தான வந்தீர். நீங்க வருகிற வரைக்கும் அவன் வியாதி உள்ளவன். நீங்க வந்த உடனே தான் ஆண்டவரே, மரித்த சிறுமியின் வீட்டுக்கு நீங்க போகாத வரைக்கும் அவள் மரித்தவள். எப்போ நீங்க வீட்டுக்குள்ள போனீங்க ஜீவனோடு எழுந்தார். 4 நாள் ஆச்சு செத்து லாசரு. அது வரைக்கும் அவன் உடம்பு மாற்றம் அளித்தது. நீங்க எப்போ போனீங்களோ அப்போது அவன் மேல அந்த மரண வாசனையை நீக்கி ஜீவ வாசனையா மாற்றின தேவை கத்தாவே. இந்த வல்லமையினால் நாங்கள் சுகமாக ஆண்டவரே, உங்க வியாதியை நீக்க முடியாது. நீர் அடிக்கப்பட்ட கல்வாரி சிலையிலிருந்து வடிகிற ரத்தம் எங்கள் மீது இப்பொழுது தெளிக்க முடியாது. இந்த கர்மத்தை மீது விழும்படியா உம்மல்லமையால் சுகமானோ, உம்மாத்தையால் சுகமானோ, நாங்கள் இருக்கிற இந்த வேலையிலே சகோதரர்கள் மீது வரும்படியா ஆண்டவரே, நாங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் ஆண்டவரே, நாங்கள் தனியாக விடுபட்டவர்கள் அல்ல, நாங்கள் திக்கற்றவர்கள் அல்ல. நீர் எங்களை விசாரிக்கிறவரானபடியா எங்கள் கவலை எல்லாம் உங்கள் மேல வைத்திருவோம். எங்களை விசாரிக்க தேவனாய் இருக்கிறவரே, நீங்க இப்போது வந்தாதான் எங்களை விடுதலை ஆண்டவரே. ஆவியானவரே, நீங்க வந்தாதான் விடுதலை. ஆவியானவர் இங்கே உண்டு, அந்த விடுதலை உண்டு என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். வருகிறவர்கள் ஆண்டவரே வந்தவனமாய் திரும்பி போகாதபடி ஆண்டவரே, வியாதியோடு வந்தவர்கள் விடுதலையாகி போக, சமாதானம் இல்லாமல் வந்தவர்கள் சமாதானத்துக்கு போக இந்த கிருபை செய்ய செபிக்கிறோம். எல்லாவற்றையும் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பர் ரட்சகர் இயேசு கிறிஸ்து மூலமாக நல்ல பேர். ஆமென். எல்லா கையை தட்டி கர்த்தர் பரம ஒரு கையை எல்லாம் சொல்லுங்க. எல்லா கையை தட்டி ஹalleluya ஹalleluya ஹalleluya. மூணாவது வார்த்தை கர்த்தர் சொன்ன வார்த்தை, குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும். ஜெயமோ ஜெயமோ. விடுதலை
தேவனுக்கு கோடி கோடி இயேசு நீ எப்படி பாக்குறது எனக்கு தெரியாது. என் தலை மேல அந்த வானம் இறங்கி இருக்கிறது. என் தலைக்கு மேல அந்த வானம் இறங்கி இருக்கிறது. நான் பார்க்கிறேன். எப்படி பாக்குறது எனக்கு தெரியாது. என் தலை மேல என் தலைக்கு மேல அந்த வானம் இறங்கி கொண்டிருக்கிறது. ஓ கர்த்தர் மகிமையானவர், மகிமையானவர், மகிமையானவர். ஜனத்துடைய கும்பலை கேட்கிறவர், ஆபத்தை கூப்பிடுகிறவரே, கர்த்தர் விடுவிக்கிறவர். வானம் இறங்கினது என்றால் அவர் மேல்படுகிறார். அவர் இறங்கினார் உன் ஜெபத்தை அவர் கேட்டிருக்கிறார். அல்லேலூயா. உன் ஜெபத்தை கேட்டார்னா உனக்கு விடுதலைகள் தருகிறார். அல்லேலூயா. எதுவென்னவரே வானம் இறங்கியிருக்கிறது. வானம் இறங்கினார். அவர் இறங்கியிருக்கிறார். அவர் இறங்கினார். உன் ஜெபம் கேட்கப்படுகிறது. உன் ஜெபம் கேட்கப்படுகிறார். உனக்கு அற்புதம் செய்து கொண்டிருக்கிறார். உனக்கு நன்மை செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. 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 நன்றி நன்றி. மெய்யாகவே எங்களுடைய தேவன் எங்கள் ஜெபத்தை தள்ளாமல் உமது கிருபையை எங்களை விட்டு விலகாமல் நீ இருப்பதற்காக உமக்கு நன்றி அப்பா. நன்றி அப்பா. இந்த ஊழியத்திற்காக, சபைக்காக, சபையாருக்காக, இந்த ஊழியத்தின் வளர்ச்சிக்காக, சபையாருடைய விடுதலைக்காக, என் ஜனங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக சமூகத்தில் திறப்பில் நிற்கிறோமே. எங்கள் ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்கிற தெய்வமே நன்றி அப்பா. நன்றி அப்பா. உங்க ஊழியம் நானே கலங்களும் அழைச்சது நீங்க நடத்தி செல்வீங்க. தந்த வார்த்தை நானே கலங்களும் கொடுத்தது நீங்க நடத்தி செல்வீங்க. தந்த வார்த்தை நானே கலங்களும் கொடுத்தது நீங்க நடத்தி செல்வீங்க. நீ
தந்த வாழ்க்கை நானே கலைஞர் சொல்லு கொடுத்தது நீங்க நடத்தி செல்வீங்க சத்யாவின் மகிமை குறித்து நீ தந்த ஊழியம் நானே கலைஞனும் கொடுத்தது நீங்க அழைச்சு வண்டிக்கிறேன் நடத்தி செல்வீங்க அல்லேலூயா தடைப்பட்டிருக்கிற ஆத்துமாக்கள் திரும்ப சபைக்கு வரும்படியாக புதிய புதிய ஆத்துமாக்களை கத்த சபைக்கு கொடுக்கும்படியாக இந்த சபைக்குள்ள வந்த ஒரு குடும்பமும் ஆசீர்வாதத்தை பெறாமல் இருக்க முடியாது கர்த்தர் கிரியை செய்யும்படி சபை நாளுக்கு நாள் பெருகும்படி ஊழியம் வளரும்படி கர்த்தர் கிரியை செய்யும்படி கையை தட்டி கர்த்தரை சோதரப்படாமா சோதரம் 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 நம்ம வீட்டை ஆசீர்வதிக்கும்படி என் குடும்பத்தை ஆசீர்வதிக்கும்படி வாழ்க்கை ஆசீர்வதிக்கும்படி ரட்சிப்பை கொடுக்கும்படி சமாளத்தை கொடுக்கும்படி செல்வத்தை கொடுக்கும்படி நன்மை கொடுக்கும்படி பாதுகாப்பை கொடுக்கும்படி சோதரம் 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 பிசாசு ஓடும்படி பிரச்சனைகள் மாறும்படி வேதனைக்கு நீங்கும்படி கர்த்தர் கிருபை செய்ய சோதரம் நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி ஆண்டவரே பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து எங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிற எங்கள் பரமபிதாவே ஆவியானவரே நல்லவரே நன்றி இந்த ஊழியத்தின் மீதும் சபையின் மீதும் ஜனமாகி எங்கள் மீதும் எவ்வளவு பிரியமா இருக்கிறேன் ஜீசஸ் glory to God. ஓ எவ்வளவு பிரியமா இருக்கிறேன் எவ்வளவு எங்கள் மேல் பிரியமா இருக்கிறேன் நன்றி அப்பா நன்றி அப்பா ஒரு நாமத்தினால் கூடி வந்த நேரத்தை இந்த ஆசீர்வாதமாய் கொடுத்து இந்த ஜெப ஐக்கியத்தில் இந்த சைக்கிள் ஜெபத்தில் கூடினேன் அதுவரை கை கோத்து நின்று ஜெப ஆவியில் நிரம்பி சபையில் உங்களை ஜெபித்த அத்தனை பேரையும் ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் இன்றைக்கு அந்த கஷ்டங்களை அந்த இக்கத்தை வல்லமை இறங்குகிறது அக்கினி மயமான தேவதூதர்கள் இறங்குகிறது அந்த கூடாரங்களில் சமாதானம் உண்டாகும் எந்த தீங்கும் அணுகாதபடி பொல்லாப்பு அணுகாதபடி வாதை அணுகாதபடி பிரச்சனை தொடாதபடி நெருக்கங்கள் வரக்கூடாதபடி கஷ்டங்கள் வராதபடி வியாதி பலவீனங்கள் வராதபடி சத்துருக்கள் எதிராக வராதபடி பிசாசானவர்கள் கிரியை செய்யாதபடி கர்த்தர் வேலை எழுப்பினார் சகரே 2:2 நான் அவர்களையும் அவர்களை சுற்றிலும் அக்கினி மதிலாக இருப்பேன் சொன்ன தெய்வம் அப்படியே இருப்பீராக சபையின் மீதும் ஆண்டவரே எங்கள் மீதும் சபையார் மீதும் இந்த ஊழியத்தின் மீதும் கர்த்தர் அக்கினியாக இருந்து நடத்துங்கப்பா உடைக்கப்படாதபடி ஆத்துமாக்கள் பின்மாற்றத்தில் போகாதபடி அந்த விசுவாசத்திலே அவர்களை தேடி வர கிருபை செய்யும் சத்திய வார்த்தைகள் ஆவியாவுடைய வார்த்தைகள் அல்லது கிறிஸ்துவின் சுவிசேஷம் அல்லது புதிய உடன்படிக்கை நிறைவேறக்கூடாதபடி தடை பண்ணுகிற அல்லது குறைவுபடுத்த நினைக்கிற எல்லா சாத்தானின் தந்திரங்கள் முயற்சிகள் எல்லா சஞ்சாரமாக விடுதலையாக நடக்கும் ஜெயம் உண்டாகும் பொருட்படும் வாசங்கள் ஒவ்வொரு வீடும் கிருபை கிடைக்கட்டும் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் மறவாது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானுடைய ஆசீர்வாதமும் ஐக்கியமும் பாதுகாப்பும் நன்மையும் சமாதானம் நாளை வந்த நம்மோடு நம்முடைய குடும்பத்தோடும் சத்தியாவின் மகிமை ஊழியத்தோடும் சபையாரோடும் கர்த்தருடைய ஊழியக்காரர்களும் கிறிஸ்துவின் வருகை மட்டும் இருப்பதாக ஆமென் நல்ல கை தட்டி ஒரு வேகத்தில் சொல்லுங்க விடுதலை குற்றவாளிகள் ஆயத்தமாக்கப்படும் ஜெயம் கர்த்தராகிய அல்லேலூயா கர்த்தருடைய ஜெயம் தலைமையிலே கூடத்திலே தங்கியிருப்பதாக ஆமென் ஆமென் கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஒருவருக்குள் வார்த்தை சொல்லிக் கொடுங்க கர்த்தருடைய ஆசீர்வாதம்